கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை முகமுகமாய் பார்த்து சந்திக்க முடியாவிட்டாலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பாடுகிறான பாடல்கள், ஆராதனைகள், ஜெபங்கள், வேத வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாள் நம்முடைய மகிமை வெளிப்பட உதவி செய்யுங்க. மீதியான ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துங்க. நீங்களே மகிமைப்படுங்க, மேன்மைப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இந்த நல்ல நாளில் கூட நமக்கு பாடல்களை பாடி நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை ஆராதனைக்குள்ள வழிநடத்தும்படிக்கு நம்ம மத்தியிலே பாஸ்டர் கிருபன் ஜோஷுவா அவர்கள் பரமன்குறிச்சியில் இருந்து நம்மோடு கூட இணைப்பில் இணைந்திருக்கிறாங்க. அவங்க நமக்கு நல்ல ஆராதனை நடத்தி நல்ல பாடலை பாடி நம்மை கர்த்தருக்கு நேராக நம்மை வழி நடத்துவாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த காலை நேரத்திலும் இந்த ஆராதனை நேரத்திலே எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சபை போதகர் பாஸ்டர் பால் சுரேஷ் அவர்களுக்காக ஆண்டவர் நாமத்தை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் யாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள், ராஜாதி ராஜா வாழ்க, கத்தாதி கத்தா வாழ்க என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி பாடுவோம், சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை என்னோடு சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கத்தாதி கத்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கத்தாதி கத்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் பாருங்கள் அவர் சமூகத்திலே. ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். ராஜாதி ராஜா வாழ்க, கத்தாதி கத்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் இனிமேலும் வருபவர் வாழ்க. சேர்ந்து சொல்லுங்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கத்தாதி கத்தா வாழ்க, ஆமென், எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் வாழ்க. எக்கால துணி முழங்க இப்போது துதியுங்கள். எக்கால துணி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா வாழ்க. கைதட்டி கத்தாதி கத்தா, ஆமென், எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர். சேர்ந்து பாடுவோம் மகிழ்ச்சியோட. ராஜாதி ராஜா நீர் வாழ்க, கத்தாதி கத்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருகிறவர் நாமம் வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கத்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர். சேர்ந்து பாடுவோம். இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர்
ஆளுகை செய்கிறவர். அனைத்து உயிர்களை பாடுங்கள், துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடு புகழ்ச்சியோடு அவர் வாசலில் நாம் நுழைந்திடுவோம். அவர் வாசலில் நுழையுங்கள், அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமத்தை இந்த வேளையில உயர்த்துவோமா? ஆண்டவர் நல்லவர், உயர்த்துங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். சேர்ந்து சொல்வோம், ராஜாதி ராஜா, ராஜா வாழ்க வாழ்க, கத்தாதி கத்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் நாமம் வாழ்க, இனிமேலும் வருபவர். அல்லேலூயா. ராஜாதி ராஜா நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. எங்கள் கத்தாதி கத்தாவே என்றென்றும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே. நல்ல கைத்தட்டி பாடுவோம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். கைத்தாளத்தோடு, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள எல்லா நாவுகளும் அவர் நாமத்தை உயர்த்தட்டும், துதியுங்கள். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா வாழ்க. ஆமென். கத்தாதி கத்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருகிறவரே நாமம் உயர்த்தப்படுவதாக. ராஜாதி ராஜா வாழ்க. ஆமென். கத்தாதி கத்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் இனிமேலும் வருபவர் வாழ்க. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற தெய்வம், என்றென்றைக்கும் அவரே நம்முடைய நம்பிக்கை, என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா வாழ்க, கத்தாதி கத்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஹல்லே. நம்முடைய ஆண்டவர் தலைமுறைக்கும் அவர் அடைக்கலமானவர், தலைமுறைகளுக்கும் அவர் அடைக்கலமானவர். அவரே நம்முடைய பங்கு, அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய கோட்டை, அவரே நம்முடைய தஞ்சம். எங்களுடைய எஜமானனே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வமே, நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர். அவர் நாமத்தை உயர்த்துவோம். இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை உயர்த்தி அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவரே உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த இடத்தில் இருந்து ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை, ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா வாழ்க, கத்தாதி கத்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. சேர்ந்து ராஜாதி ராஜா நீர் வாழ்க, கத்தாதி கர்த்தா நீர் வாழ்க, எப்போதும் இருப்பவர் நீர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. நன்றி ஆண்டவரே,
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் சபையாய் ஆண்டவரே அமர்ந்து ஆண்டவரே இந்த காலை நேரத்திலே ஒரு நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதை முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே சிறுக வேண்டும், நீர் மாத்திரம் பெருக வேண்டும் ஆண்டவரே. நீ உயர்ந்திருப்பீராக, உயர்ந்திருப்பீராக நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீ வழி நடத்துவீராக, தொடர்ந்து நீ எங்களை ஆளுகை செய்வீராக. நீரே வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்க அதிகமாய் வழி நடத்தி செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். நாம் சபையில நேரடியாக தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது காணப்படுகிறது. ஆகையால் நாம் இணையதளத்தின் வாயிலாகவே நாம் என்ன செய்யலாம், ஆராதனை நாம் செய்யலாம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு என்ன ஜெப குறிப்புகள் இருந்தாலும் நீங்கள் தயவாய் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி, நீங்க போன் பண்ணி உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். சபையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதன்கிழமை 1 மணி நேரம் ஜெபம் சபையில நடக்கிறது. நீங்கள் வர முடியாட்டி நீங்க வீட்டுல உட்காந்து நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை நமக்கு வழக்கம் போல 10 to 12 வரைக்கும் நாங்கள் சபையில வைத்து நாங்கள் உபவாசம் எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் சபைக்கு வர முடியாத சூழ்நிலை காணப்படுகிறபடினாலே நீங்கள் வீட்டில இருந்து அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை எல்லாமே இந்த ஆன்லைன் வாயிலாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன ஜெப தேவைகள் இருந்தாலும் உடனடியாக நீங்கள் எங்களுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வராக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து நாம் போவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த 5ஆம் மாதத்துக்கு நமக்கு கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவர் நமக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாராக. நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 121ஆம் சங்கீதம் அதில் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்தமான வசனம், எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வாதை உன் கூடரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்மாவை நான் காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆத்மா பாவத்திலே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, நம்முடைய ஆத்மா பாவத்திலே சேதப்படாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான நல்ல வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் தியானித்து நாம் இந்த நல்ல நாளில் கூட நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதல் குறிப்பு நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே இந்த கொரோனா வைரஸ் ஆனது தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் வியாதி படுக்கையிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாளுக்கு மனுஷனுக்கு சராசரியாக 580 லிட்டர் ஆக்சிஜன் வேணுமா. இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு செலவு பண்ணுவான்னா 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவான். இப்படிப்பட்ட ஆக்சிஜனை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் இலவசமாக கொடுத்து நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவர் நம்மை பராமரிக்கிறார். இந்த ஆக்சிஜனுக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, போராடி கொண்டிருக்கிறாங்க, அநேக உயிர் சேதங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனாலும் கூட ஆண்டவர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த வியாதியும் அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. எகிப்துக்கு உண்டு பண்ணின எந்த ஒரு வியாதியும் நான் உங்களுக்கு உண்டு பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் எல்லா வியாதிக்கும் விக்கினத்துக்கும் எந்த பலவீனத்துக்கும் ஆண்டவர்களை விலக்கி பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த பலவீனமும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, துக்கப்படுத்தாதபடிக்கு, உங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு எந்த வாதைகளும் ஏற்படாதபடிக்கு இந்த நாளிலே கர்த்தர் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யெகோவா ரஃபாவா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் எல்லா வியாதியும் உங்களை விட்டு விலக்கி உங்களை பாதுகாக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இங்க செய்கிற எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எந்த விபத்துகள் ஏற்படாதபடிக்கு, எந்த விதமான விக்கினங்கள் உங்களுக்கு இடராதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க
அவர் போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களே, ஆண்டவர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் அந்த ஜனங்களை வழி நடத்தினார். அந்த ஜனங்களுக்கு மேகம் பாதுகாப்பாக இருந்தது. அதுபோல ஆண்டவர் இந்த நாளில் கூட உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து நீங்கள் செய்கிற எல்லா பிரயாணங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மேகம் எழும்பும் போது அவர்கள் பிரயாணப்படுவார்கள். மேகம் எழும்பாமல் இருக்கும் போது அந்த ஜனங்களும் இந்த மேகம் எழும்பும் வரைக்கு காத்திருப்பார்கள். கர்த்தர் இந்த ஜனங்களை அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் வழி நடத்தினார். அதே ஆண்டவர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் உங்களை சரியான பாதையை நடத்தி செவையான வழியிலே உங்களை நடத்தி சரியான பாதைக்கு நேராக உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்கே செய்கிற எல்லா பிரயாணங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வாராக. போக்கிலும் வரத்திலும் நீங்கள் செய்கிற எல்லா பிரயாண காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வராக. கடைக்கு போறது கூட இப்ப பயமா இருக்கு, கொரோனான்னு சொல்றாங்க. ஒரு பொருளை வாங்க கூட பயமா இருக்கு. ஆனா நம்முடைய எல்லா பிரயாணத்திலையும் எல்லா பர்ச்சேஸ்ல கூட ஆண்டவர் நமக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து அவர் நம்மை வழி நடத்த நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பாராக. தாவீதை அவனுடைய சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த தாவீதை சவுல் பலமுறை தேடியும் கர்த்தர் தாவீதை அவனுடைய கண்ணுக்கு மறைத்து கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடினான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி ஸ்திரீகள் பாடின போது சவுல் தாவீது மேல பொறாமைப்பட்டு தாவீதை கொல்லும்படிக்கு அவன் வகை தேடினான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அனுதினமும் சவுல் தாவீதை தேடியும் கர்த்தர் தாவீதை சவுலுடைய கையிலே ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் அவனை மறைத்து பாதுகாத்தார். அதுபோல ஆண்டவர் உங்களை சத்துருக்களுக்கு நீக்கலாக்கி உங்களை ரட்சித்து உங்களை பாதுகாக்க என ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். தாவீது சவுலுக்கு பயந்து மாகோன் வனாந்தரத்திலே அவன் ஒளிந்திருந்தான். ஒளிந்திருந்த போது சவுலும் அவனுடைய மனுஷரும் தாவீதை கொல்லும்படிக்க வகை தேடினார்கள். அப்பொழுது தாவீது மலையின் அந்த பக்கத்தில் இருந்தான், சவுல் மலையின் இந்த பக்கத்தில் இருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சவுலுடைய மனுஷர்கள் தாவீதை பிடிக்கும்படிக்கு அவனை வளைத்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையிலே ஒரு மனிதன் வந்து சவுலிடத்திலே சொல்லுகிறான், பெலிஸ்தியர்கள் நமக்கு விரோதமாக பாளையம் இறங்குகிறார்கள் என்று சொல்லி சொன்ன போது சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு அவன் பெலிஸ்தியரை பிடிக்கும்படிக்கு அவன் தாவீதை விட்டு விலகி சென்றான் என்று சொல்லி நம் வேதத்தை நாம் வாசிக்க முடிகிறது. இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். அதே ஆண்டவர் உங்களையும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த உங்களுக்கு அந்த வசனத்தை நான் அடிக்கோடிட்டு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வசனங்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்திலே வந்து, சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். கர்த்தர் தாவீதை ஒரு நொடி பொழுதிலே பாதுகாத்தார். சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்காத படிக்கு கர்த்தர் அவனை விலக்கி பாதுகாத்தார். அதே ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களின் கைக்கு உங்களை ஒப்புக்கூடாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பாதுகாப்பு இந்த மாதம் எல்லையில்லாத படிக்கு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் சபையும் ஆண்டவர் நிரப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இரண்டாவது குறிப்பு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதை 121ஆம் சங்கீதத்துல 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். இரண்டாவதாக ஆண்டவர் உன்னுடைய ஆத்மாவை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சரீரம் என்பது அழிவுக்குரியது, ஆத்மா என்பது நித்தியத்துக்குரியது. நம்முடைய ஆத்மா பாவத்தினால் கரைபடாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாய் பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரித்து உங்க ஆத்மா பாவத்தில் விழாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு சீக்கிரத்திலே வரப்போகிறார். காலம் இனி செல்லாது. அவருடைய வருகைக்கு நமக்கும் மரக்கதவே இடைவெளியாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள் உண்டாய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நாம் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் சொல்வது போல, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி யோவான் சொல்லுவது போல ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை வளர செய்வாராக. சரீரம் எப்படி வளருதோ அதுபோல ஆத்மாவும் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளருவதற்கு
ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக. அதிகமாக ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க கூடாது என்று சொல்லி இயேசு சொன்னார். அதுபோல நம்மை ஆண்டவர் மணிக்கணக்காக ஜெபிக்க வைப்பாராக. தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. நாம் ஜெபிக்கும் போது ஆத்மா வளரும். அது மாத்திரமல்ல, வேதாகமத்தை அதிகமாய் வாசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. யோபு பக்தன் சொல்லுகிறார், ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வாயின் வார்த்தையை நான் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுவது போல நாம் அதிகமாக தேவ வார்த்தைகளை வாசித்து நம்முடைய ஆத்மா பலப்படும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. யோபு பக்தன் சொல்லுகிறார், எனக்கு ஆகாரத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம், அவசியம் என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுவது போல நாம் அதிகமாக வேதாகமத்தை வாசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. அது மாத்திரமல்ல, உபவாசம் எடுத்து இந்த கடைசி நாட்களிலே ஜெபித்து நாம் பலப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக. உபவாச நாட்களை நேமிங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துல காத்துருங்க. ஒருவேளை உண்மையாக நீங்கள் தியாகம் பண்ணி நீங்கள் உபவாசம் எடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். திருப்தியாக புசிக்கிறவனுக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உணவையாவது நாம் தியாகம் செய்து நாம் உபவாசம் எடுத்து ஜெபிக்கும் போது அதற்கேற்ற பலனை, அதற்கேற்ற கிரியை கர்த்தர் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்ய நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். லாக்டவுன்லாம் போட்டாங்க, சபைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்க வீட்டுல உட்கார்ந்து நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தர் நீங்க ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க, வேத வசனத்தை நீங்க அதிகமா நீங்க வாசிங்க. சிலருக்கு லாக்டவுன் போட்டாங்களே, சபைக்கு வர முடியல என்று சொல்லி அநேகருக்கு மன வேதனை இருக்கும், மன பாரம் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு நல்ல வேளை லாக்டவுன் போட்டாங்க என்று சொல்லி மகிழ்ச்சி இருக்கும். நல்ல நாட்களே நாங்க சபைக்கு வர மாட்டோம் பாஸ்டர், இந்த லாக்டவுன்ல எப்படி வருவோம்னு சொல்லி அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்லா இருந்த காலத்திலே சில சபைக்கு வரல, இப்ப லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் மகிழ்ச்சியா இருப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது கர்த்தர் அவர்களை வாதிப்பார். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சபைக்கு என்னால போக முடியலையே, கர்த்தரை ஆராதிக்க முடியலையே என்று சொல்கிற அந்த உணர்வு உங்களுக்கு ஒருவேளை இல்லைன்னா நீங்க ரட்சிப்பை விட்டு தூரம் போய்கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி அர்த்தம். தேவனை விட்டு பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி அர்த்தம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து உங்களை சீர்தூக்கி உங்களை சரி பண்ணுங்க. தேவ சமூகத்துக்கு நேராக நீங்க திரும்புங்க. கர்த்தருடைய சபையை நீங்க நோக்கி ஓடி வாங்க. கர்த்தரை ஆராதிக்க மறக்காதீங்க. தேவ சமூகத்துல காத்துருங்க. கர்த்தருடைய ஆலயத்தை நீங்க அசட்டை பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை அசட்டை பண்ணுவார். எச்சரிக்கையா இருங்க. நல்லா இருந்த நாட்களே சபைக்கு வரல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில சபைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி ஒரு மன தைரியம் உங்களுக்கு காணப்படலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்மைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஆத்மாவை நான் காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த 2 காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை மாத்திரம் நாம் பார்த்து நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 121 சங்கீதத்துல 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த 2 காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் கர்த்தருக்கு நேராக நாம் நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை வரும் பர்வதம் எருசலேம்ல தான் கர்த்தருடைய ஆலயம் இருந்தபடினாலே அதுதான் அவர்களுக்கு ஒரு பர்வதமாக காணப்பட்டது. கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி இந்த தாவீது ஜெபிக்கிறார். அதுபோல அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்னா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நமக்கு பதில் வரும். நம் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்கும் போது, நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உங்க முகங்கள் எதுவும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்து உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்துகிற தெய்வம். அவருடைய சமூகத்துக்கு சென்று முழங்காற்படியிட்டு மண்டிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்துகிற ஆண்டவர். நீங்கள் அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்.
சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது. அந்த சர்ப்பத்தை யாரெல்லாம் கண்ணோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள். அதுபோல தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள், நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கால்களை தள்ளாட உடார். என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை வருகிற அந்த பர்வதத்தை நோக்கி நாம் பார்க்கும் போது கர்த்தர் நமக்கு பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்ம உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். கேட்ட வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில எங்களோடு கூட பேசுகிற நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காப்பார், உன் ஆத்மாவை காப்பார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஆத்மாவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒத்தாசி வருகிற பர்வதத்துக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் தெய்வ பிரசனம், தெய்வ கிருபை, தெய்வ அபிஷேகம் புரண்டு ஓடும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த 5ஆம் மாதம் இந்த பிள்ளைகளுக்கு நன்மையான மாதமா இருக்கும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்களே மகிமைப்படுங்க, மேன்மைப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.